Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மன அழுத்தத்தினால ஒருத்தங்களுக்கு உடல் எடை கூடுமான்னு சத்யசீலன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கூடுங்க. மன அழுத்தத்திற்கும் உடல் எடை அதிகரிப்பதற்கும் நிறைய தொடர்பு உண்டு. நாம் சில சமயத்தில் நினச்சிப்போம், யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க, டென்ஷனில் இருந்தாங்க அப்படின்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா நாம் அப்படி தான் சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, ரொம்ப துயரத்தில் இருக்கீங்களா, வருத்தத்தில் இருக்கீங்களா, உடம்பு இழைச்சிக்கிட்டே போகுதே அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். இலக்கியத்துலலாம் அப்படி படித்து பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிக்கும். அது எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று, அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்கிற அந்த செல்ஃப் ரெகுலேஷன் ஒன்று இருக்கே, அது சரியாக ஒர்க் பண்ணலை. அப்போது எந்த நேரத்துக்கு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சுய கட்டுப்பாடு அது தளர்ந்து போகிறது. அதனால் செல்ஃப் ரெகுலேஷன் இல்லாமல் போகுது. எழுந்து நடமாடுறது இதெல்லாம் குறைஞ்சி போகுது. இது ஒரு காரணம். இது ரொம்ப சின்ன காரணம். இதில் பெரிய காரணங்கள் இருக்குது. பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடலில் ஸ்ட்ரெஸ் சமயத்தில் வரக்கூடிய ஹார்மோன்ஸ், முக்கியமாக அட்ரினலின் அப்படின்னு இருக்கக்கூடிய ஹார்மோன். அட்ரினல் சுரப்பி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரடியாக அட்ரினலின் அதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத விட அதுக்கு கூட இருக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன்னால் வரக்கூடிய பாதிப்பு. ஏன் நான் அட்ரினலினை சொன்னேன் அப்படிங்கிறதுக்கும் காரணத்தை சொல்கிறேன். நமக்கு பழக்கமான பெயர், மெடிக்கல் துறையில் இல்லாதவங்களுக்கு பழக்கமான பெயர் அட்ரினலின்கிறது தான். அட்ரினலின் பம்ப் அதிகமாகிடுச்சு, நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், அப்போது மை பம்ப் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் நிறைய பேருக்கு பரிச்சயங்கிறதுனால தான் அந்த நேமை நான் மென்ஷன் பண்ணேன். ஆனால் அந்த சுரப்பியிலேருந்து சுரக்கப்படுகிற குறிப்பாக கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விட்டுடுது. இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறறதுனால அந்த சமயத்தில் ஒரு எனர்ஜி, ஏன்னா நம்ம ஒரு சண்டைக்கு போகணும், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உடனடியாக ஒரு எனர்ஜி, டெம்ப்ரரியாக நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனாக இருக்கிற கார்டிசால்னால் கிடைக்குது. ஆனால் நிறைய கண்டினியூவஸாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ஆகிடும், இந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச உடனே கீழே குறைய வேண்டிய பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையறதில்ல. அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு அதனால் மெட்டபாலிசத்தில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டு அவங்களுடைய உடல் எடை கூட ஆரம்பிக்கிறது. க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒரு சின்ன பீரியடுக்கு இருந்ததுன்னா பிளட் குளுக்கோஸ் ஏறிட்டு உடனே இறங்கிடும், அதில் பெரிய பிரச்சனை வராது. இந்த கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் பெரிய ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சுரக்கிறதுக்காக என்ன ஆகும்னா, இரத்த ஓட்டம் நம்ம செரிமான மண்டலத்திலேருந்து இந்த எண்டக்ரைன் சிஸ்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அங்கே இருக்கிறது இங்கே டைவர்ட் ஆகிடும். அப்போது செரிமான மண்டலம் சரியாக வேலை செய்யாது. நாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஸ்டமக் அப்செட் இருக்குது அப்படின்னு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்கிற ஒரு சிண்ட்ரோம் கூட ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். அதனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் இந்த பக்கம் எண்டக்ரைன் சிஸ்டம் கொஞ்சம் ஓவராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்க, இதனால் நிறைய மேல்ஃபங்க்ஷனிங் உடம்பில் ஏற்படும். இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா, வேறு என்ன காரணங்கள்? இந்த 2 முக்கிய காரணங்கள். ஒரு சின்ன காரணம் பார்த்துட்டோம், அடுத்தது பெரிய காரணம் பார்த்துட்டோம். இது தவிர வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது செய்ய மாட்டோமா, செய்ய முடியலையே அப்படின்னு ஏதோ ஃபீல் பண்ணும்போது ஒரு கையாலாகத்தன ஃபீலிங் அவங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட டிப்ரெஷன் வரைக்கும் போயிடுவாங்க. மனச்சோர்வு அந்த லெவலில் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டிப்ரெஷனோட ஒரு சிம்டமே பார்த்திங்கன்னா,
நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த டிப்ரெஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு அதில் கிடைக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்ட்ரெஸ்லேருந்து என்ன பண்ணலாம், எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது, மனசை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அதனால் கேலரி கண்டென்ட் அதிகமாகி, அதனால் ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் எல்லாமே அதிகமாகி, அதுவும் உடல் எடை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாகிவிடும். இன்னொரு காரணம் தூக்கமின்மை. ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும். ராத்திரியும் சரியாக தூங்க மாட்டாங்க, பகலில் ஒரு மாதிரி டல்லாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, தூக்கம் இல்லாத காரணத்தால் உடல் எடை அதிகரிக்கும். தூக்கம் இல்லைன்னா உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? கவனித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஜெனூன் காரணத்தினால ஒரே ஒரு நாள் நீங்கள் சரியாக தூங்கலைன்னா கூட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முகம்லாம் அப்படியே கொஞ்சம் பஃப்டப்பாக அப்படியே புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் வீங்கி, கண்ணம்லாம் வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து தூக்கமே இல்லாமல் இருந்தால் அது உடம்பில் நீர் கோத்துக்கொள்வதற்கு வழிவகை செய்யும். அப்போது அதனாலேயும் உடல் எடை அதிகரிக்கும். அது வெறும் நீர்க்கோப்பு மாத்திரமில்லை, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மற்ற காரணங்களும் கூட சேரும்போது நாட் ஒன்லி அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இல்லாமல் மற்ற எல்லாமே கூட அந்த உடல் எடை அதிகரிப்புக்கு வகை செய்துவிடும். இதுக்கப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது. டிப்ரெஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போய் உக்காந்துருவாங்க. ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகிடும், எக்ஸசைஸ் குறைஞ்சி போகும். எழுந்து நடமாடி செய்ய வேண்டியதை கூட செய்ய மாட்டாங்க. எக்ஸசைஸ் குறைஞ்சி போகிறதுனாலையும் உடல் எடை அதிகரிக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது உடல் எடை அதிகரிப்பதற்கான பல காரணங்கள். அப்போ என்ன பண்ணலாம், இதுலேருந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதனால் ஒரு நல்ல பலன் இருக்கும். ஆனால் மனசு இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். ஒன்று என்னன்னாக்க, ஒரு கான்ஷியஸாக தன்னை பற்றியே ஒரு தன்னுடைய உணவு பழக்கத்தை, தான் செய்யக்கூடியதை கொஞ்சம் கான்ஷியஸாக எடை போடணும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து டைவர்ட் பண்ணி கான்ஷியஸாக எடை போடணும். கம்ஃபர்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எது சாப்பிட்டால் ஒத்துக்கொள்ளுமோ, எது சாப்பிட்டால் அது கேலரி கண்டென்ட்டை சரியாக வச்சுருக்குமோ அதை கொஞ்சம் பிளான் பண்ணி கான்ஷியஸாகவே சாப்பிடுவது. வேண்டாததை அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது, இது ஒன்று. ரெண்டாவது டாக் தெரப்பி. தன்னுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் என்ன இருக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் நண்பர்கள்ட்ட, கூட இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவலாகும் போது அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். மூணாவது தியானம். இந்த மூணையும் செஞ்சால் கண்டிப்பாக அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப நாள்பட்ட ஸ்ட்ரெஸ், எனக்கு ரொம்ப நாளாக வருத்தம், ரொம்ப நாளாக பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் குறையும். ஒன்றே ஒன்று மாத்திரம், இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக வச்சுப்போம். ஸ்ட்ரெஸ் எதனால் வருகிறது? கொஞ்சம் வினோதமான கேள்வியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் எதனால் வருகிறது அப்படிங்கிற கேள்வி. நான் இப்போ கேள்வியை மாற்றி கேட்கட்டுமா? ஸ்ட்ரெஸ் எதனால் வரல? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 5ஆம் வகுப்பில் படிக்கிற குழந்தைக்கு அந்த பாடமே ஸ்ட்ரெஸ். 20 வயசில் ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கை சூழல் ஸ்ட்ரெஸ். 40 வயசில் இருக்கிறவருக்கு அதெல்லாம் என்ன பெரிய விஷயம், நான்லாம் எப்படி அதை கடந்து வந்துட்டேன் தெரியுமா, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ் எதுக்கு வேணாலும் நாம் நினச்சா கொண்டு வந்துக்கலாம். தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸில் மூழ்கி போகாதீங்க. சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன எக்ஸசைசஸ், நடைப்பழக்கம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி சிரிக்கிறது, நமக்கு பிடிச்ச இசை கேட்பது, தியானத்தில் ஆழ்வது, கடவுளை நம்புவது, இவையெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைவதற்கான சுலபமான வழிகள். சரியா? ஒயிட் சுகர் அடியோடு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றானு குமரேசன் விழுப்புரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க. இப்போது வெள்ளை சர்க்கரைங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரிஃபைன்டு சுகர். எதுவுமே ரிஃபைன்டுனா அதில் ப்ராசஸிங் அதிகம், அது இயற்கையிலேருந்து நிறைய நகர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதனால தான் எந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, எந்த ரிஃபைன்டு ஃபுட்டுனாலும் அது கெமிக்கல்ஸ் போட்டு ரிஃபைன் பண்ணுறது, இல்லைன்னா சில சமயங்களில் வேறு வகைகளில் அப்படின்னா கூட, இப்போ சர்க்கரையை
பழங்காலத்தில் எப்படி ரிஃபைன் பண்ணுவாங்கன்னா எலும்பு துண்டெல்லாம் போட்டு ரிஃபைன் பண்ணுறது அப்படின்லாம் சில முறைகள் இருந்திருக்கு. இப்போ அப்படி தான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த முறைகள்லாம் பார்க்கும்போது இயற்கையிலேருந்து நாம் நகர்ந்து போய்ட்றோம். அதனால தான் இந்த ரிஃபைன்டு உணவு, இந்த மாதிரியான உணவு நமக்கு இயற்கையோடு இருக்கக்கூடிய தொடர்பை கட் பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், வெள்ளை சர்க்கரையில் எவ்வளவு சுகர் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் இப்போ அதை ரிப்பீட் பண்ணல, ஏன்னா முன்னாலேயே இதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெல்லம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுலேயும் அந்த இனிப்பு கண்டென்ட், அந்த சுகர் கண்டென்ட்டுங்கிறது அதிகம்தான். அது குறைச்சல் கிடையாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, வெள்ளை சக்கரை போட்டுக்காமல் ஒரு ஸ்பூன் வெள்ளை சக்கரை போட்டுக்கிட்ட இடத்துல ஒரு ஸ்பூன் நான் வெல்லம் போட்டுக்கிட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் சுகர் கண்டென்ட் இது ரெண்டுத்துலேயும் ஒன்று தான். வெள்ளை சர்க்கரை இன்னும் கொஞ்சம் அந்த ரிஃபைண்டாக இருக்கிறதுனால அது வேண்டாம். அப்போது இந்த சர்க்கரையை அதுக்காக நான் நிறைய போட்டுக்கிறேன், நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன், அதுக்காக 3 ஸ்பூன் போட்டுப்பேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போவும் பிரச்சனை வரும். வெள்ளை சர்க்கரை அளவோட எப்போ தேவையோ அந்த தேவைக்கு அளவோடு பயன்படுத்தினா அதில் பெரிய பாதிப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி பயன்படுத்தினா அதையும் கூட அளவோடு தான் பயன்படுத்தணுமே தவிர அதை நினச்ச மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அடிக்கடி கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு காரணம் என்னன்னு உமாசங்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒன்று, இவருக்கு மூளைக்கு போகிற குளுக்கோஸ் அளவு குறைவாக இருக்கலாம். இது ஏன் அப்படி குறைவாக இருக்கலாம் அப்படின்னா உணவு பழக்கத்தில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம். சில பேர் காலை சிற்றுண்டி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வேளைக்கு கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா அவங்க பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, அவங்களுக்கு தேவைப்படுகிற குளுக்கோஸ் லெவல் இல்லை. அப்போது அவங்களுக்கு கொட்டாவி வரலாம். இதுக்கு யூஸ்வலாக அந்த கொட்டாவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நம்ம மூளைக்கு போகிற ரத்தம் குறைகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் உணவு பழக்கத்தினால இது ஏற்படலாம். இல்லை மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் ஏதாவது அடைப்புகள் இருந்து அது இப்போ பெருசாக இல்லாமல் இருக்கலாம். என்ன காரணம்னா, ஒரு சின்ன அடைப்பு இருக்குதுன்னு வைங்க, சாதாரணமாக உடம்புல ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம், ஒரு பாதை வழியாக நீங்கள் போகிறீங்க, இப்போ ரோட்டில் ஒரு பாதை வழியாக போகிறீங்க, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாம், உடனே என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இன்னொரு ரூட் இருக்குன்னா அந்த ரூட் வழியாக போயிடுவீங்க இல்லையா? முதல்ல பிரச்சனையே தெரியாது. பெரிய டிராஃபிக் ஜாம் ஆனதுக்கப்புறம் தான் பின்னால் வர எல்லா வண்டியும் நின்று போகும். நிறைய பேர் இந்த வழியாக, இந்த மாற்றுப்பாதை வழியாக போக ஆரம்பிக்கும் போது அதுவும் பிளாக் ஆகிடும். இப்போ அதே தான் உடம்புல மெக்கானிசமும். இங்கே சின்னதாக ஒரு பிளாக் இருக்கும்போதே மாற்றுப்பாதை, கொலாட்ரல் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாற்றுப்பாதையை உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கேபிலரிஸ் வழியாக அந்த மாற்றுப்பாதையை பெருசு பண்ணிக்கும். அதனால் நிறைய கொலாட்ரல் சர்க்குலேஷன், அந்த மாதிரி இயற்கை அமைப்பு இருக்குது. அது வழியாக ரத்தம் போகும். அப்போது உங்களுக்கு அவ்வளவா அந்த பாதிப்பு தெரியாது, சின்ன அடைப்பாக தான் இருக்கும். ஆனால் மொத்தமாக போய் சேர வேண்டிய ரத்தம் கொஞ்சம் அப்பப்போ குறையும் போது கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கலாம். நண்பரே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், உங்களுடைய மருத்துவரை அணுகி என்ன காரணம், ரொம்ப சிம்பிளான காரணம் இருக்கலாம், இல்லை நீங்கள் உடனடியாக மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டிய காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் விரைவாக பார்த்துவிட்டால் நீங்கள் மறுபடியும் நல்லபடியாக இருக்க முடியும். அதற்கான ஒரு சின்ன வேண்டுகோள் தான், நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே தொலைக்காட்சியில் பார்க்குறது பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆலோசனை தான். அது தவிர ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாம் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது அவேர்னஸ், விழிப்புணர்வுக்கு தானே தவிர இதையே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக வச்சுக்க முடியாது. அதனால் தயவு செய்து உங்களுடைய மருத்துவரை அணுகுங்கள். சரியா? அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது எந்த சிக்கலும் இல்லை என்கிற செய்தியோடு வாருங்கள். வாழ்த்துக்கள். ஸ்ட்ரோக்குக்கும் மைண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வருமானு முத்து சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்பில் சுரக்கப்படுகிற சில ஹார்மோன்ஸ், சில டிரான்ஸ்மிட்டர்ஸ், சில கெமிக்கல்ஸ், இதனால் என்ன ஆகுது, நம்முடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத மெடிக்கலி நாங்கள் ஒரு 3 எஃப்பை வச்சு சொல்லுவோம்.
ஃபைட், ஃப்ரைட், ஃப்ளைட். ஃப்ரைட்டுனா அச்சம். எப்போ ஸ்ட்ரெஸ் வரும்? எக்ஸாமுக்கு போகும்போது டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, ஐயோ என்ன கல்வி வருமோ, என்ன எழுதுவோமோ அப்படிங்கிற பயம். அப்போ கை கால்லாம் வேத்து போகும் இல்லையா? அந்த பயம் இருக்கிற சூழல். இது எக்ஸாம் மட்டும் இல்லை, வேறு எந்த பயம் சூழல்னாலும் ஸ்ட்ரெஸ் வருது. ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? ஆஃபீஸில் வேலையை முடிப்போமா அப்படிங்கிற பயம், வீட்டில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம், ஒருவேளை பண கஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இல்லையா? இது ஃப்ரைட். அப்புறம் அடுத்தது என்ன? இந்த ஃப்ரைட்டில் சில சமயத்தில் இதை நின்று நான் சண்டை போடுறேன் அப்படின்னா ஃபைட். அப்போ ஃபைட் பண்ணும்போது கூட எதிரில் இருக்கிற ஆபத்து, அந்த ஆபத்தோட சண்டை போடும்போது அப்பவும் நம்முடைய வேகம் கூடுகிறது, எனர்ஜி தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வேகத்துக்கும் எனர்ஜிக்கும் நம்முடைய உடம்பில் இருக்கிற சில சுரப்புகள், ஹார்மோன்ஸ் அதிகமாகின்றன. அப்போ சண்டை போடுறோம். இந்த ஃப்ரைட்லேயே ஒன்று சண்டை போடலாம், இன்னொன்று அதுலேருந்து தப்பிச்சு ஓடலாம். அப்படி தப்பிச்சு ஓடுறது தான் ஃப்ளைட். எஸ்கேப் அப்படின்னு அங்கேருந்து ஓடுறோன்னு வைங்க. அப்படி ஓடும்போது கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு பயத்தில், ஒரு டென்ஷனில் தான் ஓடுறோம் இல்லையா? அப்போவும் நம்முடைய பிபி அதிகமாகும். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ளைட், அதுக்கு முன்னால் இருக்கிற ஃபைட், அதுக்கு முன்னால் இருக்கிற ஃப்ரைட், எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனில் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சுரப்புகள், குறிப்பாக சூப்ராரீனல் என்று அழைக்கப்படுகிற அட்ரீனல், அந்த சுரப்பியினுடைய சுரப்புகள் அதிகமாக சுரக்கின்றன. அப்படி அதிகமாக சுரக்கிற இந்த சுரப்புகளால் இரத்த அழுத்தம் அதிகமாகும். இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது பால்பிட்டேஷன் வருது, மூச்சு திணறல்லாம் வருது. ஏன்? இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இதயத்திற்கு போகிற இரத்தம் குறையலாம். அதே மாதிரி மூளைக்கு போகிற இரத்தமும் குறையலாம். அந்த இரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது இந்த இதயம் பம்ப் பண்ணுற ஃபோர்ஸ் குறைந்து போகும். ஏன்னா இரத்த அழுத்தம்ங்கிறது என்னன்னா, இப்போ இந்த பைப்பில் நம்ம இப்படி வச்சுப்போம். எப்போவுமே இதயத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு பைப் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இதயம்ங்கிறது மோட்டார். இந்த மோட்டார் ரத்தத்தை பம்ப் பண்ணணும். அப்படி பம்ப் பண்ணும்போது இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் எப்போ ரத்தம் போகும்? இதில் அழுத்தம் குறைச்சலாக இருக்கும்போது இது போயிடும். இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ், அழுத்தம்னா எதை மீன் பண்ணுறோன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா இது பம்ப் பண்ண முடியாது, பம்ப் பண்ண கஷ்டப்படும். இங்கே ஏதோ அடைப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது பம்ப் பண்ண கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்படும் போது இதயத்தினுடைய வேலையும் செயல்பாடும் குறைகிறது. அதே சமயம் இது செயல்பாடு குறைந்து இதால் முடியலை, கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணி முடியலை அப்படிங்கும்போது இங்கே போகிற ரத்தமும் குறைகிறது. ரத்தம் குறைந்ததுன்னா அது இதயத்துக்கு போகிற ரத்தமும் குறையலாம், சிறுநீரகத்துக்கு போகிற ரத்தமும் குறையலாம், மூளைக்கு போகிற ரத்தமும் குறையலாம். டிபெண்டிங் ஆன், ஒருவேளை அந்த இரத்த நாளங்களில் ஏற்கனவே ஏதாவது அடைப்பும் இருந்தது, இவருக்கு ரொம்ப நாள்பட்டு இந்த இரத்த அழுத்தமும் இருந்து அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறவராகவும் இருந்தால் அப்போ என்ன ஆகும்? அங்கே ஏற்கனவே அந்த ரத்தம் கட்டி போயிருக்கலாம், இல்லை அந்த நாளம் அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அடைப்புகள் இன்னமும் சின்ன சின்ன நாளங்களை அடைத்து விடலாம். அப்போது மூளைக்கு ரத்தம் கிடைக்காமல் போகலாம், இதயத்திற்கு ரத்தம் கிடைக்காமல் போகலாம். மூளைக்கு ரத்தம் கிடைக்காமல் போச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்னு வரும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஒன்றுங்க, இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் மெடிக்கல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நோய் எடுத்தாலும் அந்த நோய்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது, டெஃபினிஷன் கொடுக்கும்போது இட் ஹேஸ் அ சைக்கோசோமேட்டிக் எலமெண்ட் அப்படின்னு போடுவாங்க. இல்லைன்னா இட் ஹேஸ் அ சைக்கோசோமேட்டிக் அவுட்லே அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்னா, நம்முடைய மனம் இந்த நோயை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ வேலை செய்யும். இது கிட்டத்தட்ட எல்லா நோய்க்கும். அலர்ஜி ஒருத்தருக்கு அதிகமாக வருதா? மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அலர்ஜி அதிகமாகும். ஒருத்தருக்கு தோல் நோய் இருக்கிறதா? மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தோல் நோய் அதிகப்படும். அவருக்கு இதய நோய் இருக்கிறதா? மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இதய நோய் அதிகமாகும். மூளையில் அடைப்பு வருகிறதா? இரத்த நாளங்களில் மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் மூளையில் வரக்கூடிய இரத்த நாள அடைப்புகளும் அதிகப்படும். அதனால் மனசில் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா எந்த நோய் வேண்டுமானாலும் அதிகமாகலாம். அதனால் மனசை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற மிக தாழ்மையான வேண்டுகோள்.
மைக்ரோ ஓவன்ல சமைச்சு சாப்பிட்றது உடலுக்கு கெட்டதான்னு தமிழ்ச்செல்வி திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுமா. எல்லா பொருட்களும் அப்படி இல்லை. மைக்ரோவேவில் எதை சமைக்கணும் எதை சமைக்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லைங்களா? அதுபடிக்கு பண்ணினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த பொருளையுமே திரும்ப 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 ரீஹீட் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு நல்லதில்லை. இப்போது மைக்ரோவேவை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் சாதாரணமாக சமைக்கிறது மைக்ரோவேவில் சமைக்கிறது இல்லை. இன்னும் நம்ம சிஸ்டத்தில், வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் வேணால் நேரடியாக அவங்க காலையில் பால் காய்ச்சறத கூட நேராக அவங்க மைக்ரோவேவில் தான் வச்சு காய்ச்சுவாங்க. பட் பெரும்பாலான வீடுகளில் நம்முடைய சூழலில் நாம் இன்னமும் அடுப்பில் சமைக்கிறது அப்படின்னு தான் வச்சுருக்கோம். அது கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த அடுப்பில் சமைச்சிட்டு ரீஹீட்டிங் அப்படிங்கிறத தான் நம்ம மைக்ரோவேவுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது திரும்ப 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 ரீஹீட் பண்ணுறோன்னா அது உடலுக்கு நல்லதில்லை. அதனால தான் மைக்ரோவேவில் திரும்ப திரும்ப வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர, ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு முறை 2 முறை பயன்படுத்துறதுல பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருதய நோய், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் இது 3மே மரபு ரீதியாக வரக்கூடிய ஒன்றா இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு டேனியல் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நோய்களுக்கெல்லாம் ஜெனட்டிக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கெல்லாம் நீரிழிவு நோய் இருந்திருந்தால் நமக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷரும் அந்த மாதிரி சொல்கிறோம். மற்ற சில நோய்கள் கூட, இப்போது இதயத்தில் வரக்கூடிய நோய்கள், சிறுநீரகத்தில் வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் கூட ஜெனட்டிக்காக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர்க்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த தவிர்க்க முடியுமாங்கிறதுக்கு என்ன அப்படின்னு எனக்கு புரியலை. ஒன்று, ஜெனட்டிக் மேக்கப்பை மாற்ற முடியாது. அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் என்ஜினியரிங், அப்புறம் ஜெனட்டிக் தெரப்பி இதெல்லாம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. ஜீனை போய் செலக்ட் பண்ணுறதோ இல்லை அந்த ஜீனில் மாற்றங்களை கொண்டு வருவது, ஜீனோம் தெரப்பி இதெல்லாம் கூட வந்தாச்சு. ஆனால் அதெல்லாம் இன்னும் பரவலாக வரல. எல்லா நோய்களுக்கும் வரல, பரவலாக வரல. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஜெனட்டிக்ஸை போய் மாற்ற முடியும். ஏன்னா அதை அவ்வளவு ஈஸியாக பண்ணிட முடியாது. ஒன்றை மாற்ற போகும்போது வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் கேர்ஃபுல்லாக தான் அதெல்லாம் பண்ண முடியும். யூஜெனிக்ஸ் அப்படின்னு அந்த துறை நம்ம ஜெனட்டிக் மேக்கப்பில் இருக்கிற விஷயத்தை நன்மைக்காக எடுத்து பயன்படுத்துகிற, அதே போல் வருங்கால தலைமுறையில் என்னெல்லாம் வேணும். இப்போ சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில தேவையற்ற ஜீன்கள், நோயை உண்டாக்கக்கூடிய ஜீன்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த குடும்பம் சஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி ஜீன் பூலில் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற முறைகள்லாம் இப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது இன்னும் நமக்கு ஃபுல்லாக நடைமுறைக்கு வரல. அதனால் அந்த யூஜெனிக்ஸுங்கிற துறையிலேருந்து இப்போ நம்மால் முழுமையாக யதார்த்தத்திற்கு எல்லாவற்றையும் கொண்டு வர முடியாது. இப்போதைக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு விதத்தில் தவிர்க்கலாம். எப்படி? அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு அந்த நோய் வராமல் இருப்பதற்கான செயல்பாடுகளை நாம் கடைப்பிடிக்கலாம். இப்போ நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கார்போஹைட்ரேட் இன்டேக்கை எப்படி கட்டுப்படுத்திக்கிறது, எப்படி நம்ம உணவை எப்படி சாப்பிட்றது, வேண்டாத உணவு வகைகளை தவிர்ப்பது, ஹை கார்ப் இல்லாமல் லோ கார்புக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறது. வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்காக வெல்லத்தை நிறையா போட்டுக்கிட்டேன்னு இல்லாமல் சர்க்கரையை மட்டுப்படுத்தி, அந்த இனிப்பு விஷயத்தை மட்டுப்படுத்தி பயன்படுத்துறது. அப்போ பழக்கப்படுத்திக்கலாம். பழக்கப்படுத்திக்கிட்டு எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிலே பண்ணுறது ப்ராசஸை, இல்லைன்னா கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி அதை தவிர்க்க முடியுமே தவிர, இப்போ ஜெனட்டிக் பூலில் போய் ஏதாவது கையை வச்சு கம்ப்ளீட்டாக இந்த ஜீனை மாற்றிட்டா எனக்கு வராது, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது நான் போய் இந்த ஜீனை மாற்றிக்கிறேன், அந்த மாதிரியாக அது இன்னமும் நடைமுறைக்கு வரல.